மனிதன் ஹியூமன்ஸோடைய சிந்தனை ஆற்றல் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தோட ஒப்பிட்டு பார்க்காம மனிதன் தோன்றிய காலகட்டத்தில இருந்தே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துல மனிதன் தன்னுடைய காட்டு வாழ்க்கையில அந்த வனப்பகுதியில வாழும்போது குரங்குல இருந்து பரமிச்ச அந்த காலகட்டத்துல தனக்கான ஆயுதத்தை அவனே உற்பத்தி பண்ணான். அதுக்கப்புறம் நெருப்பை கண்டுபிடிச்சான். தனக்கான உணவை தானே உற்பத்தி பண்ற விவசாய முறையை கண்டுபிடிச்சான். ஆனா இன்னைக்கு தேதிக்கு விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி நிலவுல காலடி பதிக்கிற அளவுக்கு மனிதனுடைய அந்த சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மனிதன் இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஸ்பீசிஸா இந்த பூமியில வாழ வந்துட்டு இருக்கான். ஆனா பூமியோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, மனிதன் மட்டும்தான் இந்த பூமியை ஆளுகிற ஒரு உயிரா வாழ்ந்துட்டு இருக்கானான்னு கேட்டா இல்ல. மனிதனுக்கு முன்னாடியே 6 உயிரினங்கள் இந்த பூமியை டாமினேட் பண்ணி வாழ்ந்திருக்கு. அது எந்த உயிரினங்கள், எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த உயிரினங்கள் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. என்னோட பேர் சேகர். வெல்கம் டு த நம்மளுடைய பூமியோடைய வயது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இப்படி உருவான இந்த பூமி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற மாதிரி உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரகமாக நம்மளோட பூமி ஆரம்ப கட்டத்தில் இல்லை. முழுக்க முழுக்க உயிர்கள் வாழ தகுதியற்ற ஒரு கிரகமாக, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நரகம் போல நெருப்பு பந்து மாதிரி கொதிச்சுட்டு இருந்தது தான் நம்மளுடைய பூமி. அப்படி இருந்த பூமி எப்படி உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரகமாக மாறுச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லணும்னா, முதல்ல பூமியில் உருவானது தண்ணீர் அப்படிங்கிற வாட்டர் தான். இந்த வாட்டர் அப்படிங்கிறது பூமிக்கே சொந்தமானது இல்லை அப்படிங்கிற ஒரு தியரி அப்படிங்கிறது இருக்குது. விண்வெளியிலிருந்து தான் பூமிக்கு தண்ணீர் வந்துச்சு அப்படிங்கிற சில கூற்றுகளை விஞ்ஞானிகள் முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நீர் அப்படிங்கிறது பூமிக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உயிர்களுக்கான அந்த லைஃபுக்கான ஒரு உலகமாக இந்த பூமி மாற தொடங்குச்சு. அதுக்கப்புறம் உயிர்கள் ஒன்றொன்னா பரவிச்சு உருவாக மனிதர்களாகிய இன்னைக்கு நம்ம இந்த பூமியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஸ்பீசிஸாக வளம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் மனித இனம் உருவாகி கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷங்கள் தான் ஆகுது. இந்த 3 லட்சம் வருஷத்தில் மனிதன் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு உயிராக பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் மனிதனுக்கு முன்னாடியே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியை ஆதிக்கம் செலுத்திய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்திருக்கு. அதில் சில உயிரினங்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பூமியில் உயிர்கள் உருவாகிறதுக்கு தண்ணி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அடிப்படையாக அமைஞ்சது இல்லையா? அந்த வகையில் முதல்ல பூமியில் உயிர் உருவானது தண்ணியில் தான், அதாவது கடலில். கடல் நீர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க மாதிரியான கடல் நீராக பூமியில் ஆரம்ப கட்டத்தில் இல்லை. பூமியோடைய பெரும்பாலும் கடல்களால் தான் சூழப்பட்டிருந்த ஒரு விஷயமா பூமி அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு தரைப்பகுதியாக இருக்கக்கூடிய சில நிலப்பரப்புகள் கடலுக்கடியில் மூழ்கி இருந்த நிலப்பரப்புகள் அப்படிங்கிறது சமீபத்தில் பண்ணப்பட ஆய்வு மூலமாக ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தான் அந்த டயத்தில் கடல் அப்படிங்கிறது பெருசாக இருந்த டயத்தில் கடலில் இருக்கக்கூடிய உயிரினம் அப்படிங்கிறது முதல்ல உருவாச்சு. அந்த உயிரினம் தான் பாக்டீரியாஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்கள். 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெற்றிகரமாக முதல்ல பூமியில் வளம் வந்த ஒரு உயிரினமாக இந்த பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது கடல் நீரில் வாழ்ந்திருக்கு. அந்த டைமில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உயிரினங்கள், தரையில் வாழக்கூடிய உயிரினங்களோ மீன்களோ எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தாவரங்களான மரங்கள் கூட பூமியில் அந்த டைமில் இல்லை. பாக்டீரியாஸ் மட்டும்தான் இந்த பூமியில் இருந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா பாக்டீரியாக்களின் உலகமாக தான் பூமி அன்னைக்கு இருந்துச்சு. பாக்டீரியாவுடைய பங்கு இந்த பூமிக்கு அடுத்த கட்ட உயிர்களை உருவாக்குறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதுலேயும் சைனோபாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்கள் இந்த பூமிக்கு ஆக்சிஜனை கொடுத்துருக்கு. அந்த ஆக்சிஜனுடைய அளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவை விட ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பாக்டீரியாக்களின் உலகமாக பூமி அந்த டைமில் இருக்கும் போது பூமியோடைய வானத்தோட நிறம் கூட அந்த டைம்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீல நிற வானமா பூமி அந்த டைம்ல இல்ல. ஊதா நிறமான பர்பிள் நிறத்துல கூட அந்த டயத்துல பூமி அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, பர்பிள் கலர்ல பூமியோட வானம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூமியை ஒரு ஏலியன்களுடைய உலகம் மாதிரி தான் அந்த டைம்ல இருந்திருக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் பூமியில கடல் நீர்ல தான் 2வது உயிர் அப்படிங்கிறதும் தோன்றுது. அந்த உயிர் தான் ட்ரைலோபாட்ஸ் மாதிரியான முதுகெலும்பு இல்லாத உயிரினம் அப்படிங்கிறது கடல்ல தோன்ற ஆரம்பிக்குது. இந்த உயிரினம் அந்த டயத்துல கடல்கள்ல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி அதை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கு. கடல்ல எங்க பார்த்தாலும் இந்த உயிரினங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு. இது பார்க்கறதுக்கு பூச்சி மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம்.
இதோடைய படிமங்கள் இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 270 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் இந்த பூமியில வெற்றிகரமாக இது வாழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பூமியில் ஏற்பட்ட பேரழிவின் காரணமா இந்த உயிரினம் அழிஞ்சு போச்சு. 420 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் முதல்ல பூமியில முதுகெலும்புள்ள உயிரினமா மீன்கள் அப்படிங்கிற ஃபிஷ் அப்படிங்கிறது தோன்றுது. இந்த மீன்கள் தான் இன்னைக்கு மனிதர்களாகிய நம்ம வரைக்கும் உருவாகிறதுக்கு ஒரு விதையை போட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மீன்களுடைய அந்த காலம் அப்படிங்கிறது அபாரமான ஒரு காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால சயின்டிஸ்டுங்க அந்த காலகட்டத்தில் மீன்கள் ஆதிக்கம் செலுத்திய அந்த பீரியடை ஏஜ் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. பூமியில் உருவான முதல் உயிரில் ஆரம்பித்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா உயிரினங்களுமே கடலில் தான் உருவாயிருக்கு. முதல்ல நிலத்துக்கு வந்த உயிரினம் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொந்தமாக இருக்கிறதும் அது உருவான ஆண்டும் அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பூமியில் தரைப்பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்களாக பரிணமிச்சு உயிர்கள் உருவாகுது. ரெப்டைல்ஸ் மாதிரியான ஊர்வன விலங்குகள் அந்த டயத்தில் தான் பரிணமிச்சு உருவாச்சு. ட்ரையான நிலப்பரப்பில் வாழக்கூடிய முதல் பெரிய முதுகெலும்பு உள்ள உயிரினங்களாக இந்த ஊர்வன விலங்குகள் தான் பரிணமிச்சிச்சு. இந்த உயிரினங்கள் பூமியோடைய தரைப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட காலத்துக்குள்ள இருந்து தான் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வேகம் எடுக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சது. 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் தெரிஞ்ச ஃபேவரட்டான ஜெய்ஜாண்டிக்கான டைனோசர் மாதிரியான உயிரினங்கள் அந்த காலகட்டத்தில் தான் பூமியில் தோன்றியிருக்கு. நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ண ஒரு உயிரினமாக இன்னைக்கும் பார்க்கப்படுறது இந்த டைனோசர் இனங்கள் தான். பெரும்பாலும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது டைனோசர் அப்படிங்கிற இனம் அப்படிங்கிறது பல்லிகள், கொமோடோ டிராகன் இந்த மாதிரியான ரெப்டில் வகைகளை சேர்ந்த உயிரினங்கள்ல இருந்து தான் இந்த டைனோசர் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பெரும்பாலான டைனோசர்களுடைய இனம் அப்படிங்கிறது பறவைகள் இனத்தோட ஒத்துப்போகக்கூடிய ஒரு இனமாக தான் பூமியில் வாழ்ந்திருக்குங்க. சுமார் 165 மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் பூமியை ஒரு சாம்ராஜ்யம் போல ஒரு எம்பையர் மாதிரி இந்த டைனோசர் இனங்கள் பூமியை ஆக்கிரமிச்சு ஆதிக்கம் செலுத்தி வாழ்ந்திருக்கு. ஒரு சின்ன கோழியோட சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய பில்டிங்கோடைய சைஸுக்கு இணையா இருக்கக்கூடிய அளவுக்கு டைனோசர்கள் பூமியில வாழ்ந்திருக்கு. பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற அந்த எவல்யூஷன் டைம் லைன்ல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த டைனோசர் இனங்கள். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தோன்றிய உயிரினங்கள் எல்லாமே ஒன்று நிலத்தில் வாழும் இல்லை கடலில் வாழக்கூடிய உயிரினங்களாக இருந்திருக்கு. ஆனால் இந்த டைனோசர் இனங்கள் உருவானதுக்கு அப்புறம் தான் நிலத்திலையும் கடல்கள்லையும் வானத்தில் பறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய டைனோசர்கள்னு 3 இடத்துலையும் பரிணாம வளர்ச்சியால் இது உருவாகி சர்வே பண்ணி இந்த பூமியை ராஜ்யம் பண்ணியிருக்கு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் மோதின ஒரு 10 கிலோமீட்டர் விட்டம் உள்ள மிகப்பெரிய விண்கல்லின் தாக்கத்தினால இந்த உயிரினங்கள் முற்றிலும் அழிஞ்சு போச்சு. ஆனால் அது எதுவுமே ஒரு சில மணி நேரங்களில் நடக்கலை. அந்த அழிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பலாயிரம் ஆண்டுகளுக்கு நீடிச்சிருக்கு. அந்த அழிவுங்கிறது டைனோசர் இனங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூமியில் அடுத்ததாக முதல்ல உருவான பரிணமிச்ச உயிரினம் தான் மேமல்ஸ் மாதிரியான பாலூட்டி இனங்கள். இந்த பாலூட்டி இனத்திலிருந்து தான் நம்மளும் இன்னைக்கு பரிணமிச்சு மனிதர்களாக இந்த பூமியை வளம் வந்துட்டு இருக்கோம். எலிகளில் தொடங்கி அணில் மாதிரியான உயிரினங்களாக மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலைக்கும் பூமியோடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை எவால்வ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த உயிரினங்களாக பரிணமிச்சு இன்னைக்கு மனிதர்கள் வரைக்கும் வந்திருக்கோம். கடைசியாக மனிதன் 3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மனித இனம் தோன்றினதா ஆய்வுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ தான் முதல்ல ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் உருவாகுது குரங்கிலிருந்து. அதிலிருந்து தான் இன்னைக்கு மனிதர்களாகிய நம்ம இன்னைக்கு பூமியை ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனித இனம் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே மற்ற உயிர்களை காட்டிலும் வித்தியாசமானவங்க. ஏன் அப்படின்னா மனித இனம் மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றல், மொழி, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சமூகமாக வாழக்கூடிய ஒரு இனமாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் மனிதன் மட்டும்தான் சமூகமாக வாழ்கிறான் அப்படிங்கிறது கிடையாது. சில உயிரினங்களும் இந்த பூமியில் இப்போ இருக்கக்கூடியது கூட சமூகமாக வாழக்கூடியது தான் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு தேனீகள், எறும்புகள் இவைகள் எல்லாம் கூட சமூகமாக தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதே போல் தான் மனிதனும் வாழ்ந்துட்டுருக்கான். பட் இருந்தாலும் பூமியில் முதல் உயிர் தோன்றினதுலேருந்து இப்போ வரைக்கும் மனிதனை கம்பேர் பண்ணி பார்த்தா மற்ற எல்லா உயிர்களை காட்டிலும் பூமியை அதிகமாக ரொம்பவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு உயிரினமாக மனுஷன் தான் இருக்கான். பூமியை மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் மற்ற கிரகங்களையே போய் குடியேறக்கூடிய அளவுக்கு அறிவாற்றலும் தொழில்நுட்பங்களையும் தனக்குள்ளே கையில் வச்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளையும் பார்த்துட்ருக்கான். அப்போ மனிதனுடைய அந்த ஆற்றலும் சிந்தனையும் எந்த அளவுக்கு இந்த பூமியையும் மற்ற விஷயங்கள்லையும்
உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கான், பரிணமிச்சிருக்கான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓவராலாக மனிதன் உட்பட கிட்டத்தட்ட 7 ஸ்பீசிஸ் வந்து இந்த பூமியை ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. அதுலேயே நான் சொன்ன இந்த 7 ஸ்பீசிஸ் மனிதன் உட்பட எல்லாத்தையும் சேர்த்தா முக்கியமான உயிரினங்களை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதில் சேர்க்கப்படாத இன்னும் சில உயிரினங்கள் இருக்கத்தான் செய்யுது அந்த பட்டியலில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மனிதன் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தி வாழக்கூடிய இந்த பூமியில மனிதனுக்கு அப்புறம், மனிதன் அழிந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில எந்த உயிரினம் பூமியை டாமினேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அண்ட் அது தெரியலை அப்படின்னாலும் சரி, நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றின ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோக்கள் எதுவாக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.